எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருப்போம். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது எப்படின்னா நிறைய கடைங்க தான் அதிகமா இருக்கு. அதனால எல்லாத்தையும் ஒண்ணா பாக்குற மாதிரி வாங்க. இது அந்த சீசன் அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க முடியுமே. சூப்பரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் முடிஞ்சு மறுநாள் கருநாள் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஏதாவது கோயில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகலாம் சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஊர்லேயும் வந்து போட்டிலாம் நடத்துவாங்க. ஆமாம், எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பொங்கல்னா போட்டி வைக்கிறதுலாம் நான் போனதே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ முதல் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வருஷமே பொங்கலுக்கு போட்டி வைக்கல ஊரில். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு போட்டி வைக்கிறாங்க. போய் ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்பி வந்து குளிச்சுட்டு போலான்னு வந்து கிளம்பிருக்கோம். ஆமாம், ஆனால் நடத்துவாங்க அந்த இடத்துல நான் போனது கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு பார்க்க போகிறேன். கலந்துக்கலாம்னு பரவாயில்ல, போய் பார்க்கணுன்ற ஆசை இருக்கு. ஆமாம், கலந்துக்கலாம். அவங்க ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்கு ஒரு போட்டிக்கும். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அந்த போட்டி நடத்தியிருக்கோம் பசங்களோட சேர்ந்து. இன்னைக்கு போனாதான் தெரியும். சரி, ஓகே, போயிட்டு பார்க்கலாம். ஸோ கோயிலுக்கும் போயிட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, மைக்கில் அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நைட் வரைக்கும் நடக்கும்னா. ஆமாம், நைட் வரைக்கும் நடக்குமா. நமக்கு டைம் இருக்குது. கோயிலெலாம் போயிட்டு அங்கேயும் போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாம். வீடியோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இருக்கிறது நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பத்திரமா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோ கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்து இப்போ தான் வந்து கிளம்பிருக்கோம். வீட்டிலேருந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து போட்டி வைக்கிறாங்கல்ல, போட்டி வைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, காலேருந்தே போட்டி நடக்குது. மனம் அங்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு வந்தோம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து போட்டிக்கு போயிட்டு பார்க்கலாம் எப்படி நடக்குது. ஓகே, ஏன்னா மனம் வந்து நைட்டு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. போய் பார்க்கலாம் எப்படி நடக்குது. போயிட்டு கொஞ்சம் ஈவினிங்காக போனோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெயில்ன்றதுலாம் அந்த அளவுக்கு கூட்டம் வரல. சரி போலாமா? வாங்கலாம். ஆமாம், மணப்புத்தூர் மனம் தவிழ்ந்த புத்தூர் சொல்லுவாங்க. ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கோம். வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு கடைகள்லாம் சுற்றுலா சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே நிறைய கடைங்க தான் அதிகமாக இருக்குது. அதனால எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குற மாதிரி வாங்க. சரி, ஓகே. கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஈவினிங் ஆக கூட்டம் வந்துட்டு இருக்கு. காலையிலேருந்து எப்படி தெரியல, நாங்கள் ஈவினிங்காக தான் வந்திருக்கோம். போட்டி நடக்குது. ஸோ நிறைய முடிச்சுட்டு அங்கே போயிட்டு சீக்கிரம் பார்க்கணுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். இதுக்கப்புறம் பொழுது போகணும் நிறைய கூட்டம் வரும். சரி, கடத்திரு பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க, அந்த சைடில் நிறைய கூட்டம். சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எத்தனையோ நிகழ்ச்சிக்கெல்லாம் நீங்க போயிருப்பீங்க, நானும் போயிருப்பேன், எல்லாரும் போயிருப்போம். எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருப்போம். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது எப்படின்னா, இது வந்து ஒரு 1000 கோயில்களுக்கு போயிட்டு வந்து இந்த இந்திய தேசத்துக்காக இந்த மண்ணை நேசிக்கிற ஒருத்தனும் ஒரு வினையா மாறி அடுத்த தலைமுறைக்கு ஒரு சுவடாக, ஒரு பாதையாக, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக. கலாச்சாரம்னா என்ன? சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா திருவிழால ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். கடைசி வரைக்கும் மனம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல நடக்கிற போட்டிக்கே கூட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அன்னைக்கு அங்க போய் கலந்துக்கவே முடியல நம்மளால. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு போகல. ஆனா அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்து ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து வச்சிருந்தாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. காளியாட்டம் மாதிரி தமிழர் பண்பாடை உணர்த்துற விதமா எவ்வளவு நாடகம் எல்லாமே இருந்துச்சு. பறை இசை, அப்புறம் கரகாட்டம், காளி ஆட்டம், வேற என்னது தெருக்கூத்து, அப்புறம் பம்பை மேளம், எவ்வளோ ஆட்டம் இருந்தது. பரதநாட்டியம் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் பார்த்துட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுநாள் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எப்படி பொங்கல்னா போகி தைப்பொங்கல், அப்புறம் வந்து மாட்டு பொங்கல், அப்புறம் கருநாள், வெறுநாள், திருநாள் சொல்லுவாங்க. இங்க 5 நாள் அந்த வெறுநாள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மற்ற நாள் மாதிரி போகும். நார்மலா இருக்கும். ஒரு சில ஊர்ல வந்து கருநாள், வெறுநாள் 2 நாளும் இது நடக்கும், போட்டியில நடத்துவாங்க. ஆமா, அந்த மணப்புத்தூர் கோயில்ல மறுநாள் வெறுநாள் அன்னைக்கும் நடந்திருக்கு. வீட்டு பக்கத்து வந்து போயிட்டு வந்தாங்க, சொன்னாங்க. திருநாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு, அதாவது விழுப்புரத்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று திருவிழா சொல்லிட்டு வைப்பாங்க. ஆமாம், அந்த தென்பெண்ணை ஆறு இருக்க சைடு ஃபுல்லாக, அதாவது திருக்கோவிலூர், நம்ம விழுப்புரம், அதோட பண்ருட்டி அந்த சைடு. நம்ம
எடுத்து போய் கரைப்பாங்க போல. ம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன். ஸோ எங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பேரிங்கூர் ஆறு தெரியுமா, அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று விழாலாம். பேரங்கூர் பிடாகம் ஆற்று திருவிழா. ஆமா, பொங்கலாம் முடிஞ்சு நாங்க வந்து ஆற்றுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆற்றுக்கு நாங்கள் போகவே இல்லை. ஆமா. வீட்டு வேலை இருந்து சொல்லிட்டு போகல, வீட்டுக்கு வேலை அடிச்சுட்டு இருந்தோம். ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ போயிட்டு வந்து கிழங்குலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மாடு கண்ணு போட்டுருக்காங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டுருந்தாங்க. அம்மா என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி பாக்கமா. சரி பார்க்கலாம் வாங்க. மாடு கண்ணு போட்டுருக்குல, இங்க பாருங்க சிம்பிள் கட்டியா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாடு கண்ணு போட போன வாட்டி வந்து கண்ணு போடுறதுக்கு சாப்பிடும். அதோட இந்த வாட்டி அதாவது என்னோட தை மாசம் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி எனக்கு கல்யாணம் நடந்துச்சுல, போன வருஷம் தானே பண்ணோம். ஆமாம். போன வருஷம் கல்யாண நாளுக்கு ஒரு கண்ணுக்குட்டி போட்டுது. ஆமாம். அதோட இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. போன வாட்டி பொண்ணு, இந்த வாட்டி பையன். ஆமாம், தை மாதம் கரெக்டாக போட்டுருக்கு. ஆமாம், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் டே வரப்போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீம்பல் கறந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, பஸ்ஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் போயிட்டு மூலம் வாங்கிட்டு வந்தாரு. நெக்ஸ்ட் வந்துன்னா திருவிழாவுக்கு போயிட்டு வந்தான்னு சொன்னேன் இல்லையா. ஆமாம். இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவில் நிறைய விற்கும். இந்த கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அம்மா வந்து இந்த கிழங்குலாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆமாம், இது வந்து வள்ளிக்கிழங்கு, சிறுவள்ளிக்கிழங்குன்னுவாங்க. இது வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டுருந்தாங்க. ஏன்னா இந்த சீசனில் தான் கிடைக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் கிடைக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வாங்கணும்னு பாருங்க எங்க. ஆமாம், அந்த திருவிழான சைஸ் சின்னதாக இருந்ததுனால வாங்கலை. கொஞ்சம் மீடியமாக இருந்தால் வாங்கியிருக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தால் அது உரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். உரிச்சு தோல் எடுத்துகிட்டு பார்த்தா ஒன்றுமே இருக்காது வாயில் படும்போது. கிழங்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பூ வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. பூ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பூக்குது. டிசம்பர் பூ டிசம்பர் மாதத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பூக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஜனவரி பிப்ரவரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கும். எங்கள் வீட்டில் ஜனவரி மாதம் தான் நல்லா சரியான பூ பூக்கு பாருங்க. அவங்களே கட்டி கொடுத்து விட்டுருக்காங்க. 2 கலர் இருக்கு போல. அது 2 கலர் இருக்கு. இது ரோஸ் கலரும் ப்ளூ கலரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பூ இப்படி கட்டாமலே போட்டுருக்காங்க. அவசரமா கட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பஸ் வந்துட்டு இருக்கோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும்போது அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நாங்கள் வீட்டில் இருந்தவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. சொரக்காய் அங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டேன். பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சுற்றுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதை அங்கேயே வச்சிருக்கோம். ஏன்னா வீடு பால் காய்ச்சிட்டு வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதை அங்கேயே வச்சுட்டேன். அது மாதிரி டிசம்பர் பூ கட்டாமல் கொடுத்துருந்தாங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சேன். கட்டி நாங்கள் வந்து அக்கா கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பஸ்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ பூ அவங்களே நெருவா கட்டி நல்லா இருக்கா. சூப்பராக. ஸோ அதான் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சால் எங்களால் போக முடியல, அவங்களே எங்களுக்கு கொடுத்துட்ருவாங்க. ஆமாம். ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஈவினிங்காக வந்து சாப்பிடலாம். சரி. சூப்பராக இருக்கு. இது அந்த சீசன் அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க முடியுமே. இந்த மாதம் ஃபுல்லாக டிசம்பர் பூ தான் எல்லா தலையிலையும். சூப்பராக இருக்கு. இங்கே வர சொல்லுவாங்க. சரி, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ரொம்ப ஜாலியாகவே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரியான மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. போது போயிட்டேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.